கழுத்தை வளைத்துக் கூவிடுமே காலை பொழுதை கூறிடுமே எழும்பு மனிதா எழும்பு என்று எழுந்து நின்று கூவிடுமே. பாப்போம். எல்லாரும் நேரடி என்ன பிள்ளைகள் பெறும் முதலாவதுக்கு ஏவல் என்ன கழுத்தை வளைத்து கூவிடுமே. சத்தமிட்டு கத்திடுமே சாவைத்தானே தேடிடுமே தத்தி தத்தி பாய்ந்திடுமே தண்ணீருக்கு ஏங்கிடுமே. மழை என சத்தமிட்டு கத்திடுமே தானே கத்தி போட்டு தானே செத்து போடுவார். தூளல் நேயம் காத்திடுமே சைக்கிள் சூழல் நேயம் என்ன விட சூழல் நேயம் சூழல் நேயம் என்னதான் சூழல் நேயம் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதது சூழலில் நேசமா இருக்கிறது. சூழல் நேயம் பாருங்க மோட்டர் சைக்கிளை பாவிச்சா அதுல புகை வரும் மற்றது சத்தம் வரும் அது சூழலுக்கு பாதிக்கும். காரும் அப்படித்தான் ஆனா சைக்கிள்ல வர சத்தம் வரும் புகை வருமோ ஒன்றும் வராது. வேற என்ன சூழல் நேயம் போக்குவரத்து சாதனம் இன்னொன்று சொல்லுமாவோ. சூழல் நேய போக்குவரத்து சாதனம் மாட்டு வண்டி. நக்கண்டில செய்யுங்க நாங்க அடுத்தது போவோம். படிச்சுட்டோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் மெல்ல மெல்லமா. வெளியே போடுவோம் மெசேஜ்ல எல்லாரும். இப்போ 37ஆம் நம்பரை போட்டு 1 2 கூட போடணும். பிள்ளைகள்
டைப் பண்ண தெரியணும் வேகமா போடுவோம். இங்க அபிகையில் விளக்கம் சொல்லுமா என்னென்ன வேணுமெண்டு. என்ன செய்யணும்? சார் 110 190 இருந்து 110 கழிக்கணும் சார். ஏன்? முதலாவதுலயும் மாம்பழமும் அப்பிள் பழமும் இருக்கு. மூன்றாவதுலயும் மாம்பழமும் அப்பிள் பழமும் இருக்கு. அதுல 190 இருந்து 110 கழிச்சா 80 சார். அன்னாசி ஒட்டு விலை 80. அன்னாசி 80 ரூபா. மற்றது அன்னாசி 80 அப்பள் என்ன விலை? ஆப்பிள் 45. 45. ரைட், இங்க பாருங்க. ரைட், ஓகே, கட்டிக்காரு. இங்க பாருங்க, உங்களை என்னண்டா இப்ப எங்களுக்கு நாட்கள் ஒவ்வொன்றை ஒப்பிட்டு பாருங்க. முதலாவது படத்தோடும் மூன்றாவதையும் ஒப்பிட்டு பார்த்தா இங்கேயும் ஒரு அப்பளும் மாம்பழமும் இருக்கு, இங்கேயும் அப்பளும் மாம்பழமும் இருக்கு. இதுதானே? அப்ப இதுல உள்ள அப்பளும் மாம்பழத்தின் விலை தான் என்ன? இந்த 110 ரூபாய். 110 ரூபாய். அப்பளும் மாம்பழத்தின் விலை 110. இந்த முதலாவது படத்துல சொல்லி இருக்கு. அப்ப இந்த அப்பளும் மாம்பழத்தையும் கழிச்சு விட்ட மாட்டா அன்னாசி தனியா பெறுவாரு. அப்ப 110 ரூபாய் அப்பளும் மாம்பழத்தின் விலையை 190 இருந்து கழிச்சு விட்ட மாட்டா இந்த மூன்றின் இருந்து 80 ரூபாய் வரும். என்ன வரும்? 80 ரூபாய் தான் அன்னாசி. ஒரு படம் கண்டுட்டேன் நானு. அன்னாசி 80 ரூபாய். சரி, அன்னாசி 80. அடுத்த அன்னாசியும் 80. 80ம் 80ம் 160. அப்ப 160 ரூபாய் அன்னாசி பழத்துக்கு போட்டு. அப்ப இனி என்ன செய்யும்? 2 அப்படிதானே கிடக்குது. அப்ப 160 ரூபாய் 290 இருந்து கழிச்சு பார்ப்போம். 290 இருந்து கழிச்சாப்புல 130 வரும். இது 2 அப்புளின் விலை 130. 2 அப்புளின் விலை தான் 130 இருந்தா ஒரு அப்புள் எவ்வளவு? நாங்க 130 2ஆல பிரிச்சு விட்ட மாட்டாப்புல 65 ரூபாய்க்கு. அப்ப அப்புளின் விலை எவ்வளவு? 65. சரிதானே? அப்ப சரி, அப்ப முதலாவது கேட்ட கேள்வி சரி பாருங்க. அன்னாசிக்கு புள்ளையா கிடக்கு. அன்னாசி பழம் விலை 80 ரூபாய். சரியா? 80 ரூபாய். அப்பள் ஒன்றுன்றதும் அன்னாசி ஒன்றும் வாங்கிய ஒருவர். அப்பள் ஒன்றும் அன்னாசி ஒன்றும் வாங்குறார். சரி, அப்பள் ஒன்றும்
அன்னாசி ஒன்றும் வாங்கின ஒருவருக்கு எவ்வளவு பண்ண போறார்? அன்னாசி 80 ரூபாய், ஆப்பிள் 65 ரூபாய். ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு காசு வரும் பிள்ளைகள்? 145 ரூபாய். அன்னாசி ஒன்றும் அப்பிள் ஒன்றும் வாங்குற ஆளுக்குரிய காசு 145 ரூபாய். அது போடும்போது ஆனா என்ன சொல்லி கிடக்கு? 100 ரூபாய் நாணயத்தால் 2ஐ கொடுக்கிறார். என்னன்னு? 100 ரூபாய் நாணயத்தால் 2ஐ கொடுக்கிறது. 2 கொண்டு 200 ரூபாய் காசு குடிக்கணும். சரி, 200 ரூபாய் கொடுத்தா மிச்ச காசு எவ்வளவு கிடைக்கும்? சொல்லுங்க, அவங்களுக்கு மிச்ச காசு எவ்வளவு வரும்? 45 145 இருக்கு. இதோட 200 ரூபாய் காசு பெறணும். எவ்வளவு தப்பு பெறணும்? கழிச்சா 200 55 ரூபாய் வரும். 55 ரூபாய் வரும். கவனமா இருக்கும். சரி, இப்ப சொல்லுங்க, அப்ப மாம்பழம் என்ன விலை உண்டு? மாம்பழம் மாம்பழம் இங்க அந்த இருக்கு. மாம்பழம் என்ன விலை? சார் அப்பிள் வந்து 55 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மிச்ச காசு எது வருவார்? மாம்பழம் 35 ரூபாய் காசு வரும். சரிதானே? இதுல அவரான இருக்கும். சரியோ? ரைட். அந்த கேள்விக்கு ஒன்னொன்னா தனியா கழிச்சு கொண்டு போனா வருமா? நான் செய்வோம். ஒன்னொன்று செய்ய எங்களுக்கு பழக்கம் வந்துடும். ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் அப்படியே வந்து பிள்ளைகள் பாருங்க, இலங்கையின் தேசிய கொடி. ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்கிற நாட்டின் அடையாளத்தையும் தனித்துவத்தையும் பிரதிபலிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடி இருக்குது. இருக்கு, கொடி இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு, ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கு, ஒவ்வொரு சங்கத்துக்கும் இருக்கு, பள்ளிக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறது, நாட்டின் தனித்துவத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் இது தேசிய கொடி இருக்கு. அப்ப நாங்கள் எல்லாம் இலங்கையர்கள் தானே, இலங்கை மக்கள் என்றபடி எங்கட நாட்டுக்குரியது இந்த தேசிய கொடி. இதை மதிக்க வேண்டியது, இதுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது எல்லாம் இலங்கையராக இருக்கிற எங்கட கடமை. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப இதுல இந்த தேசிய கொடி உருவாக்க, ஒரு கொடியை உருவாக்க பிள்ளைகள் ஒவ்வொரு கருத்தோட தான் ஒவ்வொன்றை செய்யணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விடயத்தை கருத்தில கொடுக்கும். அவை செய்கிற அந்த தேவையோடு ஏற்ற மாதிரி அந்த படங்களும் கருத்துக்களும் இருக்கும். சரிதானே? உதாரணத்துக்கு பிள்ளைகள் இப்ப மீனவர் சங்கம் ஒன்று இருக்குதானே. மீனவர் சங்கம் என்றா அவை ஒரு கொடியை உருவாக்க போயிடும். இப்படி மீனவர் சங்கம் ஒரு கொடியை ஒன்று உருவாக்க போயிடும் என்றா அந்த கொடியில அவை என்ன படங்களை வச்சிருக்கலாம் சொல்லுவோம். வச்சிருப்பினோம் போகுள்ள கதைங்கோ. மீனவர் சங்கம் ஒன்று அவன் சங்களுக்கு கொண்டு ஒரு கொடி உருவாக்க போயிடும். அந்த கொடியில அது என்ன படம் அதுல இருக்கும்? மீன். இந்த வேற என்ன படம் இருக்கலாம்? அதை வச்சுதான் என்ன செய்யும்? பின்ன கடல் இருக்கும். இதை வச்சுதான் கொடி உருவாக்கிடும். அதே மாதிரி விவசாயிகள் உருவாக்க விவசாயிகள் உருவாக்குற என்ன செய்யணும்? ஒரு விவசாயியை கலப்பையோட நிக்கிற மாதிரி உருவாக்கினோம். இல்லாட்டி தனிய கலப்பையில படம் உருவாக்குவினோம்.
அல்லாடி நெற்கதிரை போட்டு அப்படித்தான் பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்தை போட்டுதான் கொடிகள் உருவாக்கப்படுது. சரியோ? இப்ப சும்மா ஒன்று ஒரு காரணம் இல்லாமல் ஒன்று போட இயலாது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் நான் தேசிய கொடியை பார்ப்போம். இந்த கொடியில பாருங்க சிவப்பு நிற பின்னணி இருக்கு. இது பாடமாக்கிய வீர் ஒன்று அது தேசத்தின் மகத்துவத்தை குறிக்குது. மஞ்சள் நிற வாளேந்திய சிங்க உருவம். இந்த சிங்க உருவம் சிங்கள மக்களை குறிக்குது. செம்மஞ்சள் நிற பட்டி இங்க கீழே கொண்டு கிடக்கு பாருங்க. இது தமிழ் மக்களை குறிக்குது. பச்சை நிற பட்டி முஸ்லிம்களை குறிக்குது. சரிதானே? முழு கொடியையும் சுற்றி இடப்பட்டிருக்கும் மஞ்சள் நிற பட்டி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் கொடியின் முழுமையையும் குறிக்கிறது. இது பாருங்க, சுத்தி இருக்கிற மஞ்சள் கொடி இருக்குதானே, மஞ்சள். இது சுத்தி இருக்கிற மஞ்சள் வேற, செம்மஞ்சள் வேற. அப்ப சுத்தி இருக்கிற இது இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் கொடியின் முழுமைப்பாட்டையும் குறிக்கிறது. சரியோ? கொடியின் உள்ளே உள்ள 4 அரச நிலைகளும் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மை ஆகிய 4 பண்புகளை குறிக்கிறது. சரியே? இந்த 4 இலையும் 4 விடயத்தை குறிக்கிறது. இதை நீங்கள் என்ன செய்யணும்? பாடமாக்கியே தீர விடணும். இது என்கிற தேசிய கொடி. ரைட். பாருங்க, தேசிய கொடியை ஏற்றுற சந்தர்ப்பங்கள் எப்போ வேண்டாம்? அரசாங்கத்தின் வைபவங்கள், அரசாங்க நிகழ்வுகளை நடக்கும் தேசிய கொடி ஏற்றித்தான் நடக்கும். அடுத்தது சுதந்திர தினம், தேசிய தினம், அடுத்தது பாராளுமன்ற அமர்வுகளின் போது, பாடசாலை விளையாட்டு போட்டிகளின் போது, அரசு அலுவலகங்கள் கடமையை ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த தேசிய கொடி ஏற்ற வேண்டும். சரிதானே? தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடும் சந்தர்ப்பம் எப்போ வேண்டாம்? தேசிய துக்க தினத்தின் போது. அந்த நாட்டுல யாரும் பெரியாக்கள் செத்து போயிடமாட்டா, அவைக்கு கவலையா இருக்கு. கவலையை வெளிப்படுத்துறதுக்கு, அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்யறது? அரைக்கம்பத்துல பறக்கும். என்னதுல பறக்கும்? அரைக்கம்பத்துல கொடி பறக்கும். சரியோ? ரைட். அடுத்தது இப்ப நாங்கள் பாருங்க, அது சரியா தேசிய கொடியில நாங்கள் இது கணக்கு தேவையில்லை. இதுல என்னென்னத்தை எது குறிக்குதுன்னு பாடமாயிருக்குன்னா சரி. அடுத்தது தேசிய இலச்சினை. என்ன வேணும்? தேசிய இலச்சினை. சரியோ? இது அரச இலச்சினை நீங்கள் எங்கெங்க எல்லாம் இதை காண்றீர்கள், கேள்வி வாரது. நீங்கள் பாடசாலை மாணவர்கள் இலகுவாக கண்டுகொள்ளக்கூடிய இடம் எதுங்க? சொல்லுவோம். இலவச பாடநூல். இலவச பாடநூல். பள்ளிக்கூட தேசிய நாணயங்கள், கடவுச்சீட்டு, நாணயங்கள் இருக்குது, பாருங்க பிள்ளைகள் கூட கதைக்கப்படுற டைமில ஒருக்கா சொன்னா சரி, திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நான் ஓமண்ட மேலைக்கு சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஒருக்கா சொல்லிட்டு ஒரே சொல்லி நீ பாத்தீங்கன்னா சரி. பாருங்க, இது அரசு இலட்சினா டிசைன் பண்ணப்பட்ட கிடக்குது அரசு. இதுதான் இது கிடந்து இதுங்கிற அரசாங்கத்தின் தெரிய வரும். சரிதானே? அப்ப இதுவும் பிள்ளைகள் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு கருத்தை தான் தரும். என்ன செய்யும்? ஒவ்வொரு கருத்தை. சரியோ? பாருங்க, மேல தர்ம சக்கரம் இருக்கு, நெற்கதிர் இருக்குது, தாமரை இதழ் அலங்காரம் இருக்குது, வாழேந்திய சிங்க உருவம் இருக்குது, பூவிதழ் இருக்குது. சரியோ? சூரியன் சந்திரன் இருக்கு, நிறகுடம் இருக்குது. இவை அனைத்தும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் குறிக்கிறது. சரியே? பாருங்க, அப்ப இதுக்கு பிள்ளைகள் ஒரு என்ன செய்யுது? குறிச்சு நிக்கிற ஒரு வாசகம் இருக்கு. பாருங்க, தன்னிறைவான ஒரு நாட்டில்
சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். ஓங்கட்டும் என தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். சரியே, ரைட். எல்லாரும் இதற்கு பாடமாக்கும்போது தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் அங்க கஜானா வாதிக்கோ சொல்லுவாங்க. தன்னிறைவான தன்னிறைவான அங்க ஆதித்யவாதிங்க ஆதித்ய தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். ஓங்கட்டும். திருப்பி இன்னொரு வாசிக்கோ. நிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். ஓங்கட்டும். கிடைக்காது பிள்ளைகள் இது விரும்பியோ விரும்பாமல எல்லாரும் பாடமாக்கி தான் வச்சிருப்போம். சரிதானே, ரைட். எங்க யாரும் சுவாசிங்கோ. தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவும் ஓங்கட்டும். தன்னிறைவான ஒரு நாட்டில் இது நாளைக்கும் இல்லாத அடுத்த வகுப்புல எல்லாத்தையும் கேட்டுதான் நாங்கள் வகுப்பு தொடங்குமா. சரிதானே, அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பாடமாக்கி வச்சுட்டு போனோம். சரியோ, தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் போகட்டும். சரிதானே, ரைட். அவ பாவம் பிள்ளைகள் பாருங்கோ. இதுல ஒன்ன பார்ப்போம். தர்ம சக்கரம் தார்மீகத்தை குறிக்குது. என்ன செய்யறது? தர்ம சக்கரம் தார்மீகம் இருக்குது. இது வருவோம். கர்ம சக்கரம் வந்து தார்மீக கடமை தார்மீக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. சரிதானே, தர்ம சக்கரம் தார்மீகம். இதுல நெற்கதிர் இருக்கு பிள்ளைகள், 2 சைட் இருக்கும். நெற்கதிர் வந்து என்னத்தை குறிக்குதுன்னா தன்னிறைவு. என்னது? தன்னிறைவு. தன்னிறைவுண்டா என்னன்னா எங்களுக்கு தேவையானது நாங்களே தேடிக்கொள்றோம். இப்ப நெல்லு வந்து என்ன செய்யுது? விவசாயம் நாங்கள் எங்கட சாப்பாட்டுக்கு நாங்களான உற்பத்தி செய்கிறோம். அதான் தன்னிறைவு. சரியோ, எங்களுக்கு தேவையானதை நாங்களே தேடிக்கொள்றோம். கர்ம சக்கரம் மாதிரி நெற்கதிர். வாழேந்திய சிங்கம் பாருங்கோ. வாழேந்திய சிங்கம் இருக்கு. நாடும் கட்டுப்பாடான மக்களும். தேசிய கொடியில இருந்தது சிங்கள மக்களை, ஆனால் அரச இலட்சியில இருக்கிறது நாடும் கட்டுப்பாடான மக்களும். கவனமா இருக்கும், 2 முறை உரையா. சரிதானே, நாடும் கட்டுப்பாடான மக்களும். மலரிதழ் வந்து தூய்மையை குறிக்குது. மலரிதழ் தூய்மை. சரிதானே, தூய்மை. சூரியன் சந்திரன் வந்து நித்திய தொடர்ந்து நிலைச்சிருக்கிறதானே, நித்திய நிலத்திலும். இது வந்து பூரண கும்பம். பூரண கும்பம் வந்து சௌபாக்கியமும் பொலிவும் வந்து தொடர்பு. சரிதானே, சௌபாக்கியமும் பொலிவும். பூரண நிறைகுணம், பூரண கும்பம் அல்லது நிறைகுணம். சரிதானே, இதுதான் முக்கியம்.
இவர்கள் ஏன் ஒவ்வொரு இப்ப நிறைய கூட சரி ஏன் ஒரு வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு செய்ய வாசலில நிறகுடம் வைப்பினோம். வாசல் தமிழற்ற பண்பாடு தமிழின் அடையாளமா இது மரம் சேராத ஒன்று. தமிழ் தமிழ் ஆக்கள் தமிழின் பாரம்பரியமா செய்யும். சொல்லுமாவும் நிறகுடம் ஏன் வைக்கிற சொல்லுமாவும். நாங்கள் எல்லாம் வீட்டில நல்ல நிறைவா இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லை. ஆனா முழுமையான ஆ, ஆ, ஆ. ரைட்டு ரைட் பாருங்கோ. எங்களை வீட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என்று சொல்லி நிறை குடத்தை வச்சு அதுல விட்டு ஒரு உடைக்க பாதி தேங்காய் வைக்கணும் பிள்ளைகள். இந்த பாதி தேங்காயில கிடக்குன்ற மீன் என்று சொன்னா இந்த தேங்காயின் கலர் வெள்ளை. அது எங்கட இதயம் எங்கட மனமெல்லாம் சுத்தமாக இருக்குது. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் என்றதுக்குரிய அடையாளம் தான் போல மங்களகரமா இருக்கிறோம் என்று வாசல்ல வைக்கிறது. சரிதானே? ரைட் அது இருக்கட்டும். சரி ரைட். அப்ப இது நீங்க பாடமாக்கணும். இதுல பாருங்க, இதுல பாடமாக்க வேண்டிய ரெண்டு விடயம். என்னென்னத்தை என்னென்னத்தை குறிக்குதுன்றத பாடமாக்கணும். சரியோ? Right. எனக்கு நாளைக்கு நாளை அடுத்த வகுப்புல இந்த இவ்வளவும் எல்லாரும் பாடமாக்கி சொல்லணும். பாடமாக்கி நாட்கள் பாடமாக்கி ரெடி என்று சொன்னா குரூப்லயும் மெசேஜ் போடலாமா? சரியே? ரைட். தெரிஞ்ச பாருங்கோ. தேசிய இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள் எங்க எங்க இருக்குன்னு சொன்னா காசு நாணய குட்டியில கிடக்குது. சரிதானே? நாணயங்கள், அரச சொத்துக்கள், அரச நிறுவனங்கள், என அரச ஆவணங்கள் பாடநூல்கள்ல இருக்குது. சரியோ? இதுல பாருங்க கொண்டு நாணயத்துல இருக்கு. ஓகே. மற்றது கூட அரசா சொத்து வந்து அரசாங்கம் வாகனம் எல்லாம் அரசாங்கத்தின் சொத்து தானே. அப்ப இந்த குறியீடு போட்டுக்கொண்டு வாகனம் போகுதுன்னு இது கவர்மெண்ட் அரசாங்கத்தின் வாகனம் அரச வாகனம் என்றது அடையாளம். சரிதான பிள்ளைகள்? இருந்து அரச வாகனம் என்றதுக்குரிய அடையாளம். அரசாங்க சொத்துக்கள்ல இது இருக்கும். அரச நிறுவனங்கள்ல இருக்கும் பாருங்க. அரசாங்கம் இருந்தது யூஎஸ்க்கு போகியல் மற்றது வலய கல்வி அலுவலகம் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனா அங்க இந்த குறியீடு இருக்கும். மற்றது அரசாங்கத்தின் ஆவணங்கள் டாக்குமெண்ட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் என்ன ஐசி எல்லாத்திலையும் இருக்கும். மற்றது பாட புத்தகத்துல இருக்கும் பாருங்க. அதோட பாஸ்போர்ட் இருக்கு, கடவுச்சீட்டுல இருக்கு, சாரதி அனுமதி பத்திரத்துல இருக்குது, நம்பர் பிளேட் வாகன நம்பர் பிளேட்ல இருக்கு பாருங்க, இலக்க தகட்டுல இருக்குது, இது பாருங்க அரசாங்க ஆவணத்துல இருக்குது, இங்க கீழே இந்த கெசட்ல இருக்கு, இங்க அரசு அலுவலகத்துல இருக்கு, சட்டமா அதிபர் திணைக்களம் இருக்கு பாருங்க. சரிதானே? இதெல்லாம் அரச அலுவலகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. சரிதானே? அப்ப உங்களுக்கு கேள்வி எப்படி வருமானா அரச இலச்சினையை மாணவர்கள் இலகுவாக காணக்கூடிய இடம் எது, எந்த பொருள் எது என்று சொல்லி கேள்வி வரும். அப்ப அது உங்களுக்கு மாணவர்கள் என்று விளைவிக்க நீங்கள் இலகுவா பாடக்கூடியது பாட புத்தகம் பாட நூல்கள் எல்லாம் சரி. சரிதானே? ரைட். சரிய பிள்ளைகள். அப்ப இது ரெண்டையும் இன்றைக்கு பார்த்து வைக்குவோம். சரியா? ரைட். சரிய பிள்ளைகள். ரைட். அப்ப இந்த கணக்கு எல்லாருக்கும் கிளியர். நாங்க இனி அடுத்ததுக்கு போவோம்.
ரைட். இன்னைக்கு பார்க்க போற பிரதானமான விடயம் பாருங்க. சரியா? கேள்வியை முழுமையாக வாசிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், விடை எழுதுவோம். கவிதா இனி வாசிங்காகவும் கேள்விய. கவிதா ஒன்றில் 30 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்களில் 20 மாணவர்கள் தோசையையும் 18 மாணவர்கள் இடியப்பத்தையும் விரும்புகிறார்கள் எனின் தோசையை மட்டும் விரும்புவோர் எத்தனை பேர்? இடியப்பத்தை மட்டும் விரும்புவோர் எத்தனை பேர்? இரண்டையும் விரும்புவோர் எத்தனை பேர்? இரண்டையும் விரும்புவோர் எத்தனை பேர்? இதுல ஒரு கணக்கை நான் முழுமையா சொல்லி போட்டு அடுத்தது நாங்க பயிற்சி இருக்கோம். வேற பிள்ளைகள் வடிவாக்கம் படிப்போம். சில பேர் படிச்சிருப்பீர்கள், சில பேர் இன்னும் படிக்காத பாருங்க. வகுப்பு ஒன்றில 30 மாணவர் தானே இருக்கணும். என்ன செய்யணும்? வகுப்பு ஒன்றில 30 மாணவர்கள் இருக்கணும். அவர்கள்ல 20 பேர் தோசை சாப்பிடணும், தோசையை விரும்பினோம். 18 பேர் இடியப்பத்தை விரும்பினோம். 20 பேர் தோசை விருப்ப மாட்டீங்கன்னா ஒருக்கா போய் அவகிட்ட கேட்கறது 30 பேரிடம், உங்களுக்கு தோசை விரும்பினார்கள் கையெழுத்துங்கோ என்றா 20 பேர் கையெழுத்திடும். பேர் திருப்பி இடியப்பத்தை விரும்புறாங்க கையெழுத்துங்கோன்னா 18 பேர் விரும்பினோம். அப்போ 20 பேர் இருக்குது, அதோட 18 பேரும் இருக்குது, ரெண்டையும் கூட்டினா 38 பேர் வருகிறது தோசைகள். ஆனா இருக்கிறார்கள் 30 பேர். இருக்கிறார்கள் எத்தனை பேர்? 30 பேர் தான் இருக்கிறார்கள். சரியோ? அப்ப என்ன நடந்துட்டு நீங்க ஓப்புல ஒரு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்துட்டு? என்ன சாப்பாட்டு பிரியர்கள் இருக்கிறதாலே ரெண்டு கடுபட்டார்கள். அவர்கள் என்ன செய்யும்? இடியப்பத்தையும் கொண்டு வா, இடியப்பத்துக்கு கை வச்சு என்னத்துக்கு தோசைக்கும் கை வச்சு இருக்கணும். ரெண்டுக்கும் கை வச்சு நாக்களா இருக்கு சொல்லுங்க பாப்போம். 8 பேர். 8 பேர். என்ன கூட எவ்வளவு பெருகுதோ அதுதான் பிள்ளைகள் ரெண்டுக்கும் பொதுவா வாரம். சரிதானே? ரைட். பாருங்க, நாங்கள் விளக்கமா படிச்சுட்டு நாங்கள கேள்வி செய்வோம். ரைட். வகுப்பறை அப்ப நாங்கள் எந்த வடிவத்துல குடிக்கலாம், வெண்மரி படத்துல குடிக்கலாம். சரிதானே? ஒரு படம் என்னத்தை குறிக்குது? வகுப்பில் உள்ள மாணவர்கள். இது பெரிய சதுர செவ்வகப்பட்டி வகுப்பில் உள்ள மாணவர்களை குறிக்குது. உள்ளுக்கு உள்ள இந்த வட்டம் தோசையை விரும்புறாங்களை குறிக்குது. அடுத்தது என்னத்தை குறிக்குது? இடியப்பத்தை விரும்புறாங்களை குறிக்குது. அடுத்து என்னத்தை குறிக்குது? இடியப்பத்தை விரும்புறாங்களை குறிக்குது இந்த வட்டம். ரைட். அப்ப பாருங்க, தோசையை விரும்புறாக்கள் எத்தனைன்னா 20 பேர். நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேணும்னா இந்த ரெண்டையும் கூடி 2 நடுவுக்கு வாராக்களை கிடைக்கும். தோசையை விரும்புவோர் 20 பேர், இடியப்பத்தை விரும்புவோர் 18 பேர், ரெண்டையும் கூட்டி நான் 38 வருது. 38ல இருந்து மாணவற்ற எண்ணிக்கையை கழிச்சா என்ன வரும்? 8 வரும். இந்த 8 தமிழ்ல இந்த நடுவுக்கு வார 8. இது இரண்டையும் விரும்புகிறார்கள். இரண்டையும் விரும்புகிறார்கள்டா. தோசையை விரும்புகிறார்கள் மிச்சம் எத்தனை பேரை போதண்டா? தோசையை விரும்புகிறார்கள் 20 பேர் இல்லோ, 20ல 8 போனா பொழுது இதான் 12 பேர் தான் தோசையை மட்டும் விரும்புகிறார்களா இருப்பினும். 8 பேர் ரெண்டையும் விரும்புகிறார்கள். அப்ப 8க்குள்ளேயும் தோசை இருக்குது, 12ம் தோசை. அப்ப 2 சேர்ந்தா 20. அதே மாதிரி இங்க 18 மாணவர் என்ன இடியப்பத்தை மட்டும் விரும்புகிறார்கள் 10 பேர். இடியப்பத்தை தோசையை சேர்த்து விரும்புகிறாங்களா இந்த 18 பேரும் 18 பேர். 18 மொத்தமா 2 இடியப்பதை விரும்புகிறார்கள். இதுதான் பிள்ளை விஷயம்.
அப்ப இனி கேள்வி கேட்க நாங்கள் என்ன செய்யல இந்த படத்தை பார்த்து கொண்டு இரண்டையும் இரண்டையும் விரும்புவோர் எத்தனை பேர்? 8 பேர். தோசையை மட்டும் விரும்புவோர் எத்தனை பேர்? 12 பேர். இடியப்பத்தை மட்டும் விரும்புபவர்கள் 10 பேர். சரிதானே? ரைட். அப்ப என்ன செய்யுங்க பிள்ளைகள்? இந்த கணக்குக்கு மொத்தமா இத்தனை பிள்ளைகள் இருக்கணும்னு பாருங்க. அதோட தனித்தனி விருப்பமா வரைக்க அந்த தொகையை ரெண்டையும் கூட்டினா அந்த தொகையை விட கூட வரும். அந்த தொகையிலிருந்து இருக்கிற மாணவற்ற எண்ணிக்கை கழிச்சு விட்டீங்கன்னா நடுவுக்கு ரெண்டையும் விரும்புறாங்க வரும். சரிதானே? ரைட். அப்போ இதை செய்வோம். விடைய போடுவோம். மெசேஜ்ல போடுவோம் உங்களுடைய கேள்விகள் விடையில தானே. இப்ப நான் கேட்கிற தோசையை மட்டும் விரும்புவோர், இடியப்பத்தை மட்டும் விரும்புவோர் வகுப்பில் உள்ள மாணவர்கள். ரைட். கரிஷ்கா சொல்லுமாவும். தோசையை மட்டும் விரும்புவோர் 15 பேர், இடியப்பத்தை மட்டும் விரும்புவோர் 10 பேர், இரண்டையும் விரும்புவோர் 20 பேர். விளக்கம் சொல்லுங்க. என்னென்ன செய்ய நீங்கள்? என்னென்ன செய்ய நீங்கள்? தோசையை விரும்புற மாணவர்கள் எத்தனை பேர் சொல்லி சொல்லுங்க. 45ல இருந்து அந்த தோசையை விரும்புவர்களையும் இடியப்பத்தை விரும்புவர்களையும் கூட்டி அந்த 45ல இருந்து 65 கழிச்சா 20 வரும். 45 கழிக்கிறதோ 65ல இருந்து 45 கழிக்கிறதோ? 65ல இருந்து 45 கழிச்சா எங்க வரும்? 20. இதுக்கு எங்க வரும்? நடுவுக்கு வரும். 20.
இது சைக்கிள் ம். இனி தோசையை விரும்புறாக்களே பிடிக்கான சொல்லி இவரோ ரைட் பிள்ளைகள் இவ்வளவும் சேர்ந்ததுதான் தோசை என்ன இவ்வளவு சேர்ந்தது தோசை 20 ஏற்கனவே கிடக்குன்னா அப்ப இந்தியாவில விட போறத போடுங்க கழிச்சு கொண்டு சரியே ரைட் 35ல இருந்து 20 கழிச்சா 15, 30ல இருந்து 20 கழிச்சா 10. ரைட் பாருங்க பிள்ளைகள் இதான் முடியும் என்ன ரைட் தோசை விரும்புகிறார்கள் இது போட்டுக்கிறது ரைட் வகுப்பறையுடன் உள்ள மாணவர் எண்ணிக்கை நம்ம 45 மாணவர் இருக்கணும் தோசையை விரும்புகிறார்கள் 35 இடியப்பத்தை விரும்புகிறார்கள் 30 அப்ப ரெண்டையும் கூட்டினா 65 வருது ஆனா வகுப்பறையில் இருக்கிறார்கள் 45 பேர் அப்ப அதை கழிச்சா 20 பேரும் 20 யாருன்னா ரெண்டையும் விரும்புகிறார்கள் நடுவுக்கு வராங்க அப்ப 20 இருக்கிறது ஏற்கனவே ரெண்டையும் விரும்புகிறார்கள் அப்ப தோசையை விரும்புகிறார்கள் யார் இதுல இருந்து கழிவட்டு வார மிச்சம் 15 35 மாணவர்கள் எல்லோ இவ்வளவும் தோசை நம்ம 35 மாணவர் வருதோ இல்லையோ ரைட் 30 மாணவர்கள் இடியப்பத்தை அப்ப இவ்வளவும் 30 இடியப்பத்தை மட்டும் விரும்புகிறார்கள் இந்த 10 பேர் சரிதானே இதுதான் விடயம் இது நான் விளக்கமா டீப்பா தந்து கிடக்கு உங்களுக்கு பத்திரமா தந்து போட்டு படமும் போட மாட்டாங்க சிலது படம் இல்லாம இருக்கு வந்த உடனே நீங்க வந்து குழம்புற இல்லை சரிதானே ரைட் இதுல யாருக்கும் சங்கடம் இருக்குது இந்த கேள்வியை என்னால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை என்று சொன்னா சொல்லுவோம் சரிதானே அப்ப இதுக்க வாரதுதான் பிள்ளை இந்த புறமாரி கிடக்கிற இந்த துண்டுக்குள்ள வாரதுதான் மட்டும் இடியப்பத்தை மட்டும் இடியப்பம் விரும்புவோர் என்று சொன்னா இவ்வளவு சேர்ந்ததான் பிள்ளை இடியப்பத்தை இடியப்பத்தை சாப்பிட்டாங்க ரைட் ரைட்டா ரைட்டா பொறுத்தவரைக்கும் இல்லை பிரச்சனை ஓப்பன் அப்புறம் கதையை போய்ப்பா நேரம் ரைட் ரைட் இதை கணக்க செய்யுங்க இனி இந்த வயசுக்கு இல்லைன்னு ஸ்டார்ட் பண்றேன்னாங்களா ஒண்ணு வேண்டா அம்மலின் வயது 12 தாயின் வயது 3 மடங்கு எத்தனை 12 36 பந்தி கேள்வி நிறைய உடைச்சு நோட் பண்ணணும் கேள்விய உடைக்க வேணும் பாருங்க கமலின் வயது 12 இது ஒரு விஷயம் இதை நோட் பண்ணுவோம் அவனது தாயின் வயது கமலின் வயதின் 3 மடங்கா இது ஒரு விடயம் இன்னும் 2 வருடங்களின் பின்னர் அவர்கள் 20 வயதுகளில் கூட்டுத்தொகை ஜானுஸ் முடிய பாருங்க திருப்பி இது திருப்பி பாருங்க முடிய எல்லாம் மாறி மாறி வருது கொண்டு
தெரியும் இல்லையா? தியா சிராஜோ என்ன வேறு கூட தியா ருக்ஷாயி சொல்லுவாங்க. சார் ம் 52 53 52 ரைட் ஓ ரைட் பாவம் ரைட் உள்ளே நாங்கள் பாருங்க வயசு கேள்வி செய்ய எப்பவும் கவனமாக இருக்க வேண்டிய விடயம் சரிதானே. 2 பேருக்கு வயசு தந்தா 2 பேருக்கும் 2 கூடும். அது எப்படி என்று பார்ப்போம். பாருங்க கமலின் வயது 12 ஓகே. அவனது தாயின் வயது கமலின் வயதின் 3 மடங்கு ஆகும். அப்ப கமலுக்கு வயது 12ன்னா கமலின் அம்மாண்ட வயது 3ஆல பெருக்கினா 36. சரி கமலின் வயது 36 அம்மாண்ட வயது 36 கமலின் வயது என்ன செய்யுது 12. இன்னும் 2 வருடங்களின் பின்னர் இன்னும் 2 வருடங்கள். அப்ப 2 வருடம் என்றா பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம் கமலுக்கும் 2 கூடும். கமலுக்கும் 2 வயசு கூடும் அம்மாக்கும் 2 வயசு கூடும். அம்மாவுக்கு 2 கூடி 38 வரும் கமலின் வயசு 14 வரும் சரிதானே. அப்ப 2 பேருடைய வயசையும் அதுக்கு பிறகு கூட்டு தொகைதான் கேட்டுக்கிற இலகுவான கணக்கு ஒன்று. கமலின் வயது 12ஓட 2 கூட்டினா 14 தாயிட வயது 36ஓட 2 கூட்டினா 38. அப்ப கூட்டு தொகை 2 கூட்ட 52 வரும். அம்மாவினதும் தாயினதும் மகனினதும் வயசுகளின் கூட்டுத்தொகை பிள்ளைகள் தாயினதும் மகனினதும் வயசுகளின் கூட்டுத்தொகை 60 என்று வைப்போம். 60 சரி இந்த கணக்கு சரியா இதுக்குரிய விட சரி. நான் கேட்க போற கேள்வி 2 பேர்த்த வயசினதும் கூட்டுத்தொகை 60 என்றால் இன்னும் 2 வருடங்களில் அவர்கள் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? இன்னும் 2 வருடங்களில் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? சொல்லுவாபம். ஓப்பன்ல விட்டிருக்கிறேன். ஓப்பன்ல விட்டேன்னா அனைவருக்கும் உரிமை உண்டு கதைக்கிறதுக்கு. சொல்லுவாபம் 62 என்னது கேட்டாண்டா இருக்குதான் பாத்தீங்களோ 60 இன்னும் 2 வயசு என்ற உடனே 2 வருடங்கள் என்ற உடனே என்ன செய்தியால் யோசிக்காமல் 62 60ஓட 2 கூட்டினா 62 தானே என்று விட போகிறீர்கள். அதுதான் படுகுளவு. தாயினதும் மகனினதும் வயது கூட்டுத்தொகை 60 இன்னும் 2 வருடம் கழிக்க மகனுக்கும் 2 வருடம் கூட போது தாய்க்கும் 2 வருடம் கூட போகுது. இதுதான் இந்த வயசு கேள்வியில வர பிரச்சனை. இதுல அவதானமாக இருக்கும். கேள்வியை மேலோட்டமா பாதிச்ச உடனே 62 உங்களா கொண்டு போகலாம். சரியோ பிள்ளைகள் ரைட். இதே கேள்வியை கேட்கிறாங்க பிள்ளைகள் 60 இந்த வரையெல்லாம் 2 பேரும் வந்து கூட்டுத்தொகை 60. 2 வருடங்களுக்கு முன்னர் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 2 வருடங்களுக்கு முன்னர் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை சொல்லுவோம். இப்ப 60ஆம் 2 வருடங்களுக்கு முன்னர் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 56 சொல்லுங்க 56 சார் 56. அப்ப இனி நீங்கள் 2 தான் கழிப்பீங்களோ? இல்ல சார் ஏன்னா பிள்ளைகள் கவனமா இருக்கு. எத்தனை பேர் சொல்லி இருக்கும் ஆக்கள் அவ்வளவு பேருக்கும் வயது கூடும். 2 வருடம் வேண்டா எல்லாருக்கும் 2 கூடும். அதான் கூட்டுத்தொகை கணக்கு. சரி ரைட். அப்ப இது கிளியர். நாங்கள் இதை பிறகு அடுத்ததா இது அடுத்த அவையை தண்டவாளர் இது வேறு
இதுல போடும். பிள்ளைகள் இவ்வளவு கேள்வியும் கொஞ்சம் படிச்சுட்டு திருப்பி வந்து இவ்வளவுக்குள்ளே மீட்டல் செய்து அங்கால போகும். சரி, ஓடல போகும், மறந்து கொண்டு போயிருக்கீங்க. ஆமாம், ரைட். பிள்ளைகள் ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் இப்போ கொலெக்டிவ்காரர் டேர்ம் எக்ஸாம் எடுக்கிறார்கள் இல்லை, சரியோ? அப்போ பெரும்பாடு நுண்ணறிவு வந்து எப்படியோ டெக்னிக்கலாக தான் கேள்வி கேட்பாங்க. நீங்க நேரடியாக கேள்வி எப்படி அளிக்கணும்னு யோசிக்க கூடாது, கொஞ்சம் யோசிச்சு தான் இப்படி அளிக்கணும். சரியே, பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். இப்படி இருந்து மாணவர்கள் சிலர் வட்ட வடிவில் சமதூர இடைவெளியில் நின்று கொண்டிருந்தனர். ஓகே, வட்டமா மாணவர்கள். அதில் 6வது மாணவனுக்கு எதிரே 2வது மாணவன் நின்று கொண்டிருந்தார். ஆகவே அங்கிருந்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 6வது மாணவனுக்கு 2வது நின்று ஈராக 12 போட்டு வச்சிருக்கிறீர்கள். சில பேர் தெரிய பாருங்கோ, வட்டமாக நிக்கணுமாம். சரியோ, 2வது மாணவனுக்கு எதிரே 6வது மாணவன் நிற்கிறார். சரியோ, இப்படி நின்றா பாருங்க, நேருக்கு நேர நிக்க. நான் ஓப்பன்ல உள்ள கதைங்கோ காட்டி பார்ப்போம். என்னென்னு போகுது? முதலாவது மாணவருக்கு நேர யார் நிற்பார்? வட்டமா வரும், ஒன்றுங்க வரும், இதிலே வர போதுதாங்க. ஒன்று வரும், ஒன்றுக்கு எதிரே எங்க வர போகுது? கீழே எது வர போகுது? ஒன்றுக்கு நேர எதிரே 5.
அப்ப மூன்றுக்கு நேர எதிர யாரு சொல்லுவாங்க? ஐந்து சார். இல்லையா? ஏழு சார். 7. மூணு பாருங்க. சரிதானே? அப்ப இப்படி வந்தா மூன்றுக்கு எதிரே 2க்கு எதிரே 6ன்னா 3க்கு எதிரே யார் இருப்பாருன்னா 7. இப்படி வருவாரு. 4க்கு எதிரே யார் இருப்பார்? 8. எட்டு சார். அப்ப வகுப்புள்ள மாணவர்கள் இந்த வரிசை வட்டத்தில் உள்ளார்கள் எத்தனை பேர் இல்லைங்க? விட வந்து 8 பேர். சரிதானே? விட வந்து 8 பேர். கவனமா இருக்கணும். இந்த நேருக்கு நேர இருக்கிறது என்ற விடயத்துல நீங்கள் சரிதானே? இது சரி 8 பேரோட வட்டம் கீறி பார்த்தியா சரி ஒரு 100 பேரை தந்தா என்ன கஷ்டம் இல்லை. அப்ப அதான் இது வழமைப்பு பாருக்கும். எதிர் எதிர்ப்பு ஒவ்வொன்று கூட 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 அங்க மாறிக்கொண்டு அங்கே கூட்டிக் கொண்டு வரும். எதிரே உள்ள பாருங்கோ 2க்கு எதிரே 6 இருக்குன்னா 3க்கு எதிரே 7. இது 4க்கு எதிரே 8 வரும். ஆரம்பத்துக்கு 5க்கு எதிரே 9 சொல்றதில்லை. சரி ரைட். அப்ப இப்ப நாங்கள் இதை குறுக்கால போவோம். குறுக்கு வழியில போவோம். ரைட். அப்ப பாருங்க 6ல இருந்து 2 கழியுவோம். 6ல இருந்து 2 பேர் தான் எனக்கு கழியுவோம். கழிச்சு போட்டு எத்தனையே சொல்லப்படுதோ எதிரே உள்ளாட கழிச்சு போட்டு வார விடையில 4 பேரும் 4 2ஆல பெருக்கி விடுவோம். 4 2 8 பேர் வரும். எதிரே உள்ளாட கழிச்சு போட்டு கூடுதலான இலக்கத்துல இருந்து குறைஞ்சது எதிரே உள்ளாட கழிச்சு போட்டு 2ஆல பெருக்கி விட்டா சரி. சரிதானே? ரைட். இப்ப நாங்க இருக்கிறோம் 10வது ஆளுக்கு எதிரே 3வது ஆள் இருக்குது. 10வது ஆளுக்கு எதிரே 3வது ஆள் இருக்கிறார். அப்ப சொல்லுங்க எத்தனை பேருமண்டு? அந்த வரிசையில எத்தனை பேர்? 14. 14. 14. 10வது ஆளுக்கு எதிரே இருப்பது 14. என்ன செய்வியல்? 10ல இருந்து என்ன 3 கழிப்போம். 4. 2 3 கழிச்சிட்டு 2ஆல பெருக்கணும் சார். சரி. இப்ப விளங்கிட்டு இப்ப கணக்க பிள்ளைகள் மனசுல வடிவா போட்டு வைக்கும்போ முக்கியமான ரைட். இன்னைக்கு அதிகளவான பாடம் படிக்கணும். சரியா? இதை பார்த்துட்டு போவோம். ரைட். நேரம் ஆட்சி பிள்ளைகளுக்கு நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்ப இப்ப இன்றைக்கு நாங்கள் பாருங்க என்னென்ன கணக்கு இது ஒரு வித்தியாசமான உங்களுக்கு வர வேண்டிய நுண்ணறிவு கணக்கு. இந்த மெதட் இது ஒன்று. அடுத்தது இது ஒன்று இந்த வயசு கணக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்தது இந்த வெண்வெளி படங்கள்லையும் பார்த்திருக்கிறோம். சரிதான்? இது 3 முடியும் முக்கியமா பார்த்திருக்கிறோம். ரைட். இப்ப சொல்லுவோம் எல்லாரும் ஓப்பனா கூட நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு வகுப்பு முடிப்போம். தன்னிறைவான ஒரு நாட்டில் சொல்லுவோம் எல்லாரும் ஓப்பன் பண்ணி மக்கள் யாவரும் மரத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் போகட்டும். ரைட். அப்போ ஓகே. நன்றி பிள்ளைகள் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே. வருவாங்க திவிசா. ஓகே வகுப்பு திவிசா 1 மணிக்கு கதைங்கோ.
ஓகே சார். ஓகே அப்ப கொஞ்சம் படிக்கணும். நீட்டா பார்க்க கொண்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போவோம் என்ன? ரைட் கட்டிக்காரக்குள்ள அடுத்த வகுப்புலையும் வாங்கோ. ரைட் சரி சார். ஓகே ஓகே வச்சிட்டோங்களா? எந்த பள்ளிக்கூடம் தெரிவிச்சா? எது பள்ளிக்கூடத்துல பேர்? ஆ, எது பள்ளிக்கூடத்துல பேர்? பள்ளிக்கூடமா சார்? ஓ சென்ட் மேரிஸ் சார். அங்க என்ன மாவட்டம்? மாவட்டம் சென்ட் மேரிஸ் காலேஜ். எது? சென்ட் மேரிஸ் சார். ஓ பள்ளிக்கூடம் சரி. நீங்க வசிக்கிற மாவட்டம் எது? அவிசாவல்ல சார். அபிசாவல. ரைட் ரைட். சரி சரி ஓகே. வாய்ப்பாடு பாடமாக்குங்க நல்ல கிளியரா நல்ல வாசிக்க பழகுங்க. வாய்ப்பாடு பாடமாக்கணுமா 10 12 வரைக்கும் என்ன? சரி சார். ரைட் ஓகே. அடுத்த சனிக்கிழமை வகுப்புல கலந்து கொள்ளுங்க. ஓகே ஓகே பாய் போயிட்டு வாங்க.